Hi friends, இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். பைத்தானில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மாடியூல் மேத் மாடியூல்னு சொல்லிட்டு இந்த மாடியூலை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது எப்படி இம்போர்ட் பண்ணணும், இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி கொடுத்து நம்ம வேல்யூ கெட் பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சப்ஸ்கிரைப் ஆகிற சேனல். இப்போது நான் யூஜிசி நெட் எக்ஸாம் பைத்தான் ரெகுலர் கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட இன்ஸ்டியூட் நேம் அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். உங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைனில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பைத்தானில் ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தானோட ஒரு ஸ்கிரிப்ட் கோடு எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எடிட்டர் வேணும். நான் இப்போ இந்த அனகோண்டா நேவிகேட்டர் நிறைய ரொம்ப நமக்கு ஆத்தென்டிக்கான ஒரு எடிட்டர். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். டேட்டா சயின்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த எடிட்டர் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எடிட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளில் போயிட்டு பைத்தான் போட்டிங்க அப்படின்னா கூகுள் பேஜில் பைத்தான் ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். பைத்தான் 3.9 இப்போ ரீசெண்டாக வந்திருக்க வெர்ஷன். ஸோ இது எதுக்காக, நாம் ஒரு சோர்ஸ் கோடு நான் போட போகிறேன். அந்த சோர்ஸ் கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இப்போ நான் இங்கே சோர்ஸ் கோட் போட்டிருக்கேன், இதுக்கு பேர் தான் சோர்ஸ் கோடு. இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் கொடுத்துருக்கேன். நான் இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ பைத்தான் டைப் பண்ணிவிட்டு நான் இங்கே ரன்னு கொடுத்தோன்னே என்ன ஆகுது, எனக்கு உடனே ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் எப்படி எடுத்துகிட்டு வரும், ஸோ நான் எழுதுகிற நம்ம இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் எழுதுகிற இந்த ஸ்கிரிப்டை நான் ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் இருக்குது, நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜாக இருக்குது. அப்போ மெஷினுக்கு இது தெரியாதுல்ல, மெஷினுக்கு ஒன்லி 0 1 தான் தெரியும், பிட்ஸ் மட்டும் தெரியும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இன்டர்பிரட்டர். அந்த இன்டர்பிரட்டருக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பைத்தான் 3.9 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த அனகோண்டா பைத்தான் 3.9 நீங்கள் அது ஒரு எடிட்டர், அது அந்த ஐடியல்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை எடிட்டர் நிறைய பெரிய ப்ரோக்ராம்ஸு டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அனகோண்டா நேவிகேட்டரை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக்கு, பைச்சாமு, பைக்யூட்டி, ஸ்பைடர், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எடிட்டரை நீங்கள் இது உள்ளே எல்லாமே இன்பில்ட்டாக உள்ளே இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டரை போய்க்கோங்க. இங்கே போயிட்டு நான் ஜூபிட்டர் நோட்புக்கை லான்ச் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் பைச்சாமில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைச்சானை லான்ச் பண்ணிக்கலாம். பைக்யூட்டியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை லான்ச் பண்ணி அந்த ஒரு யூனிக்கான அந்த ஃபோல்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? எடிட்டரில் இப்போ நான் என்னோட ஜூபிட்டர் நோட்புட்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஹோம் பேஜுக்குள்ளே போகும். இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூவில் போயிட்டு பைத்தான் 3 இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். பைத்தான் 3 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஃப்ரெஷ் பேஜில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரோக்ராமை டைப் பண்ணுங்கள். பிரிண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், பிரிண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன். ஓகேவா? பிரிண்ட்டுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஸ்ட்ரிங்குன்னு பேர். நான் இதை ஏதாவது ஹேஷ் கொடுத்து நான் இது ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்குன்றது வில் நாட் கெட் எக்ஸிக்யூட்டட் பை இன்டர்பிரட்டர். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம மேத் மாடியூலை பார்க்கலாம். மேத் மாடியூல், இந்த மேத் மாடியூல் இருக்குது அப்படின்னா இட் இஸ் பெஸ்ட் ஃபார் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே இதில் போடலாம், ஈஸியாக நம்ம போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் மேத்துன்னு கொடுங்க. ஓகேவா? இம்போர்ட் மேத்துன்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு நான் இங்கே டாபிக் எழுதிக்கிறேன், பைத்தான் ப்ரோக்ராமிங் கிளாஸ். ஓகேவா? பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் மேத் மாடியூல் நம்ம பார்க்க போகிறோம். நான் இம்போர்ட் மேத்துன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும், அந்த மாடியூல் ஸ்பெசிஃபிக் மாடியூல் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மேத் இப்போ நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேத் டாட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீலுன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். சீலுன்றது என்ன பண்ணோம் அப்படின்னா நான் கொடுக்குற 40.34ன்னு கொடுக்குற வேல்யூவை இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். 41ன்னு சொல்லி எடுத்து வரும்.
40 above 40 நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் that value will be converted into extra 1 ஆட் பண்ணி வரும். ஸோ தட் இஸ் கால் சீலிங். ஓகேவா, சீலிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா math டாட் ஸ்கொயர் ரூட் SQRT. ஸோ SQRT ஆஃப் 25 கொடுக்குறேன். 25 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன ஆன்சர் வரும் நமக்கு 5ன்ற ஆன்சர் வரும். இப்போ நான் போயிட்டு அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து நிறைய ப்ரோக்ராமை ஒரே ஷெல்லில் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே பிரிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆஃப் மேத் டாட் ஸ்கொயர் ரூட்டுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா அடுத்த ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆஃப் நீங்கள் இந்த மேத் டாட் எதுக்காக கொடுக்குறோம், அந்த மேத் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குன்னு எடுக்கிறோம். அடுத்து பவர் ஆஃப் கொடுக்குறேன். எனக்கு வந்து மேத் டாட் பவர் ஆஃப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு 3 பவர் வேல்யூ வேணும் அப்படின்னா 3,3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகும் 3 × 3 × 3 = 27ன்ற வேல்யூ வரும். ஓகேவா, அதே மாதிரி என்ன பண்ணுறேன் நான் அடுத்து நீங்கள் இதை இப்படி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நான் 4ஓட பவர் வேல்யூ வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்ன பண்ணியிருப்பேன் 4 பவர் 4,4ன்னு ஏன் கொடுக்குறோம் 4 பவர் 4 அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது, மேத் டாட் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஆஃப் எனக்கு 6ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி எடுப்போம், ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கும் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 6 1 × 2 × 3 × 4 × 5 × 6 என்ன வரும் 720ன்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நான் இது எவ்வளோ ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே போயிட்டு ஜஸ்ட் கிளிக் அந்த பட்டன் ரன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு 25ஓட ஸ்கொயர் ரூட் ஆன்சர் என்ன வந்திருக்கு 5ன்னு வந்திருக்கு. 3 கியூபோட ஆன்சர் என்ன வந்திருக்கு 27ன்னு வந்திருக்கு. அப்புறம் 4 பவர் 4 எவ்வளோ 256. ஃபேக்டோரியல் நம்பர் நான் கேட்டிருக்கேன் 6ஓடது 720ன்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனகொண்டாவில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இந்த மேத் மாடியூல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இவ்வளோ ஈஸியாக நம்ம மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் இப்படி போட்டு பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ ஈஸியாக பைத்தானில் மட்டும்தான் இந்த மாதிரி மேத்தமெட்டிக் கால்குலேஷனாக இருக்கும், சயின்டிஃபிக் கால்குலேஷன் எல்லாமே நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் டீட்டெயிலாக எல்லா கான்செப்டும் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஆல். கீப் ஆன் வாட்ச் மை வீடியோ. படிங்க, ஜாலியாக படிங்க, என்ஜாய் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாய்.